சொல்லுங்கள். என்னோடய பேர் பொன்னி. நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர். இப்போ தான் எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா என் கூட சேர்ந்துருக்குறாங்க. குடும்பமாக இருந்து பொங்கலுக்கு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் படம் பார்க்கறதுக்கு போய் உட்காந்தோம். ஐ படம் பார்க்கறதுக்காக போய் உட்காந்தோம். அங்கே போனோடனே தான் ஏன்டா இந்த படத்துக்கு குடும்பத்தோடு வந்தோங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா என்னை என் தாய் தப்பன் என்னை வேறு விதமாக பார்க்கலனாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை வந்து ஒரு மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு உடனே ஒரு மாதிரி பேசுனது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஊர்தோறும் புளிய மருந்து கேட்டு பேசுனது தான் ஒரு படம் எடுக்கும்போது எந்த ஒரு சின்ன கேரக்டராக இருந்தால் கூட என்ன அவங்களை சார்ந்து யாருக்கும் உட்காந்து கொச்சப்படுத்துறாங்க இல்லையான்னு பார்க்கணும்ல. எதுவுமே செய்கிறது கிடையாது. என்ன இவங்க வந்து இருட்டில் கிடக்கிறவங்க, பாலியல் தொழில் செய்கிறவங்க, கடை கேட்குறவங்க, இவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு யார்? எங்கள் இதில் நிறைய பேர் இப்போ வளர்ந்து வரோம், குடும்பத்தோடு சேர்ந்துட்டோம், கை கோர்த்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில வீட்டில் பேரண்ட்ஸ்லாம், என் வீட்டில் ரெண்டு ஆம்பளை பையன் 2 பொட்டை பிள்ளை, ஒரு திருநங்கைன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறீங்க, எங்களுக்காக நல்ல விதமாக கட்டி செலவழிக்கிறீங்க. நதிநீர்த்துறையில் போயிட்டு நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். இவங்க பக்கீர்சாமி அப்படின்ற சார்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து இதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு திரைப்படங்கள்லையும் வந்து திருநங்கைகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான வசனங்களோ காட்சிகளோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை நீக்கணும். அது இல்லாமல் தணிக்கைத்துறையில் ஒரு திருநங்கையை கண்டிப்பாக வந்து அமர்த்தணும். அந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த படங்களை ஒரு திருநங்கை பார்த்து இது வரலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். இதெல்லாம் தாண்டி இதில் ஐ படத்தில் வந்து இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். அதுக்கு வந்து உரிய பதில் வந்து சங்கர் சார் கொடுக்கணும். அதுக்கு வந்து தணிக்கைத்துறை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி